Hello friends, welcome to ரின் சமையல். இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனல்ல தினமும் ஒரு கப் பாரம்பரியமான கருப்புளுந்து கஞ்சி போதுங்க. ரொம்பவே ஈஸியான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்த இந்த கருப்புளுந்து கஞ்சியை வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஈஸியான ஹெல்த் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். தோல் இருக்கிற உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு எடுத்துக்கணும். அதே கப்பில் 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் உளுந்தளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்தளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி எடுத்துக்கணும். பச்சரிசிக்கு பதிலாக நம்ம புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரிசி உளுந்து ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் இதை ரெண்டையும் ஏற்கனவே வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காயை நெய்யிலேயே வறுத்துக்கணும். நெய்யில் வறுத்துட்டும் கஞ்சியில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காயை துருவிட்டு கஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிடலாம். நான் இன்னைக்கு நெய்யில் வறுத்துட்டு தான் சேர்க்க போகிறேன். தேங்காய் லைட்டாக வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டம்ளர் அளவு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கணும். எந்த டம்ளரில் மாவளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தண்ணியையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவை கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரண்டி வச்சும் கரைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா கையிலே நல்லா நைஸாக கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இது போல் கரைச்சி வச்சுக்கணும். நான் இந்த டம்ளரில் தான் 1/2 டம்ளர் அளவு மாவளந்து எடுத்தேன். அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதிய வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை சேர்த்துடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே மாவு அடிப்பிடிச்சிரும். மொத்தமாக இந்த உளுந்தங்கஞ்சிக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். ஏற்கனவே 1 டம்ளர் ஊற்றி நம்ம மாவை நல்லா கரைச்சிருக்கோம். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. எந்த டம்ளரில் மாவளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து வச்சிங்கன்னா உளுந்தங்கஞ்சி டம்ளரில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சிடலாம். நான் சொல்லியிருக்க அளவுகளோட நீங்கள் தண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக உளுந்தங்கஞ்சி செஞ்சிடலாம். கையெடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றியிருந்த தண்ணி ஓரளவு வற்றி லைட்டாக கெட்டி ஆயிடுச்சு. 10-15 நிமிஷத்துலேயே உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா உளுந்து நல்லா வெந்துடும். உளுந்து நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற சர்க்கரையில் கல்மண் தூசி இருந்ததுன்னா
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா உளுந்தங்களியில் சேர்த்துக்கங்க. எந்தளவு உங்களுக்கு இனிப்பு கூடவோ குறையவோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்தேன். இனிப்பு கரெக்டாக இருந்தது. இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சிக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சர்க்கரை விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உளுந்தங்கஞ்சி அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நமக்கு உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமான கருப்பு உளுந்தங்கஞ்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்க வேணாம், இறக்கி வச்சிடணும். இப்போ நமக்கு பாரம்பரியமான கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆயிருச்சு. 1 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ அரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 மாதம் ஆனாலும் கெடாது. தேவைப்படும் போது உடனடியாக இந்த இன்ஸ்டண்ட்டான கருப்புளுந்து கஞ்சியை செஞ்சுக்கலாம். சுட சுட கிண்ணம் அல்லது டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கணும். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.